ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பீட்ஸ் வச்சு ஒரு ஷேப்பை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லீஃப் ஷேப் தான் எடுத்திருக்கேன். நம்ம த்ரெட்டை எடுத்தோடனே அப்படியே பீட்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது மாதிரி பேக்கில் ஒரு சின்ன லாக் போட்டுட்டு, அதாவது சின்ன செயின் வந்து பேக் சைடில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம அவுட்லைன் வந்து பீட்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம். பீட்ஸு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி கிட்ட நெருக்கி தான் பீட்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணுற இடத்துல பாருங்கள், லைட்டாக கேப் விட்டு பண்ணுறேன். இப்போ வந்து அந்த 2 பீட் சென்டரில் 2 பீடு மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பீட்ஸுக்கு நடுவில் கேப் இருக்குது, அதாவது ஒரு கட்டாய் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அது மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் லாஸ்ட் வரைக்குமே அது அப்படியே தான் இருக்கும். அதனால் எப்போவுமே பீட்ஸு ஸ்டிச் எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்ட நெருக்கி நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். எந்த ஷேப்பில் நீங்கள் ஃபில் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறலையே, ஃபில்லிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பிக்சரில் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைரெக்ஷன் கண்டிப்பாக மாற்றணும். இப்போ ரவுண்ட் ஷேப் இருக்குதுன்னா நம்ம இன்சைடில் ஃபில் பண்ணும்போது ஃபுல்லுமே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தான் ஃபில் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம திலகம் ஷேப் எடுத்துருக்குறோம் இல்லையா, அதனால் நம்ம உள்ள ஃபுல்லுமே வந்து திலகம் ஷேப்பில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம் இல்லையா, இப்போ நம்ம இன்னர் சைடில் ஃபுல்லுமே ஃபில் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இன்னர் சைடில் ஒரு திலகம் ஷேப் வந்து மறுபடியும் வரும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லுமே வந்து திலகம் ஷேப்லேயே நம்ம ஃபில் பண்ண போகிறோம் பீட்ஸை வச்சு. இப்போ ஸ்கொயர் ஷேப் இருக்குதுன்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்லேயே தான் ஃபுல்லுமே வந்து ஃபில் பண்ணுவோம். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணால் தான் அந்த பிக்சரோட லுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பீட்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி அயர்ன் நீடில் எடுத்துக்கிட்டால் நம்ம பீட்ஸ் வந்து நிறைய லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த நீடிலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம ஃபில் பண்ணுறோம் இல்லையா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேப் இல்லாமல் ஃபுல்லுமே வந்து ஃபில் பண்ணணும். நம்ம பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நார்மல் த்ரெட்டே போதும். ஜரி த்ரெட்டு நரம்பெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பீட்ஸுக்கு நடுவில் வந்து கேப் விழுகும். நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா பீட்ஸுக்கு சென்டரில் கேப் விழுகாது, நல்லாவே நெருக்கம் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இன்னர் சைடில் ஃபுல்லுமே வந்து ஃபில் ஆகிற மாதிரி நம்ம பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இந்த ஷேப் ஃபுல்லும் ஃபில் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம என்ன ஷேப் எடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் சின்ன சின்ன பிக்சர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். டைரக்ஷன் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பெட்டலில் ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த நம்ம இப்போ ஃபில் பண்ணோம் இல்லையா லீஃப் ஷேப்பு, அதை வச்சு ஒரு கொடி டிசைன் மாதிரி பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லுமே நம்ம ப்ளவுஸை ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே டிசைன் வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.